வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 சார்ட்டில் நான் இஎம்ஏ 100 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் நான் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்கேன். மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம், கேண்டில் ஸ்டிக்ஸாக வந்து இருக்கலாம், டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நாட் அட்வைசபிள். ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும்தான் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு லேகிங் இண்டிகேட்டர். ஸோ லேகிங் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த மோஸ்ட்லி வந்து ஒரு 50% வந்து அந்த மூவ் அப்படிங்கிறது நடந்து வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் அந்த இதே நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து போட்டுருங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் வந்து இது மாதிரி இண்டிகேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு 100-200 மூவிங் ஆவரேஜ்லாம் வந்து வீக்லி அண்ட் டெய்லியில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து இருக்குது. அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த 100 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக வந்து நிஃப்டி 50ல் வந்து ஒர்க் ஆகும். அது எப்போ அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் அல்லது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் தாராளமாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த 100 மூவிங் ஆவரேஜை வந்து டச் வந்து பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து எப்போ டச் வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 22,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து டச் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த டச் பண்ண இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3600 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு 2023 சம்திங் அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு டச் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து நிஃப்டி 50யோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருந்தது. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் வந்து எந்தளவுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9,300 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கே, அது வந்து ஏன் வந்து டச் பண்ணுறது மாதிரி வந்து எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் வந்து ஃபில் வந்து அதாவது கேப் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும் போது நமக்கு வந்து இந்த 100 மூவிங் ஆவரேஜ் வந்து டச் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ ரொம்ப அதிகமாக வந்து போனதுனால இதை வந்து ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்குது. அதனால் இந்த கேப் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணிட்டு தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அகெயின் இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு 100 மூவிங் ஆவரேஜ் வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3500 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கோவிட் ஃபால் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இடம் வந்து இது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து இந்த கோவிட் ஃபாலுக்கு பிறகு மறுபடியும் இந்த 100 மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7,600 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரீசன்ட் டேட்டா. ஸோ ரீசன்ட் டேட்டா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இன்னும் சொல்ல மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் வாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி இதுவும் பார்த்திங்கன்னா 2019 இதை டச் பண்ணதுலேருந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்கு பாருங்கள். இதுவும் ஒரு 1700 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு. அகெயின் இதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் மறுபடியும் ஒரு 1900 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது ஒரு 2016 ஒரு 8000 8000 ரேஞ்சில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3000 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த 100 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். நல்லா கேட்டுக்குங்க. இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து ஒர்க் ஆகும். லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒர்க் ஆகாது. எப்படி வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் வந்து பேக் டெஸ்ட். ஸோ ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன். அந்த பார்த்த விஷயத்தை பாஸ்ட்டில் அதாவது போன ட்ரேடிங் செஷன்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நான் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்படி தான் வந்து பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் வந்து
இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்கு பயங்கரமான மூவாக எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இதே மாதிரி பாஸ்ட்டில் வந்து இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணணும். என்ன பண்ணணும், இதே மாதிரி வந்து நீங்கள் நிஃப்டி சார்ட் வந்து எடுத்துக்கங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டைம் வந்து எப்படிலாம் வந்து நடந்துச்சு, எந்த பாயிண்ட்லாம் மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து பேக் டெஸ்ட். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பேக் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 100 மூவிங் டே அதை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஸோ கன்ஃபார்மாக வந்து டச் பண்ணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரலை. டச் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ சான்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல அகெயின் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து போயிருக்கு. அகெயின் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து வைக்கலை. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோவை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 25,000 அப்படிங்கிற லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு 24,600 வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 24,600 உடைச்சாங்க அப்படின்னா அகெயின் நம்ம வந்து எங்கே மூவ் பண்ண போகிறோம், 23,000 ஸோ 24,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து நம்ம டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது கட் பண்ணி வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்கும். அப்போ இந்த லோ லாஸ்ட் வீக்கோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 24,000 வந்து டச் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி நாம் வந்து ஒரு 24,000 வந்து டச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, அது வந்து ஒரு பொசிஷனலாக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து மாறும். நல்லா கேட்டுக்குங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் இதை வச்சு வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நாம் நினைக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து போக முடியாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து இன்ட்ராடேயில் வந்து பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும், அல்லது வந்து ஒரு 2 நாள் ஒரு நாள் வந்து ஹோல்டு வந்து பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றபடிக்கு வந்து இந்த லெவலுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது. பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் நாம் வந்து அதிகமாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹோல்டிங் பீரியடை வந்து அதிகம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 50% சான்ஸ் தான் வந்து கிடைக்கும். அதனால் வந்து இதை பேஸ் பண்ணி யாரும் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க, லாஸ் தான் வந்து வரும் மேக்ஸிமம். ஸோ அப்போ பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு 24,000 வந்து டச் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 3,000 பாயிண்ட்டாவது வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு 3,000 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 27,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. சான்ஸ் இதை வந்து டச் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3,000 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ப்ரைஸ் வந்து ஹோல்டு வந்து ஆகிட்டே வந்து இருக்குது. இந்த 26,000 26,300 350 கூட வந்து போக முடியல. இந்த 26,300லேயே அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்டு வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த 26,300 360 350 இதெல்லாம் வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் தான் வந்து நடக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் நியர்பை ஒரு 26,000 வந்து டச் பண்ண உடனே செல்லிங் தான். அகெயின் இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங், அகெயின் இந்த இடத்துலையும் வந்து செல்லிங். ஸோ 26,000க்கு மேலே போச்சு அப்படின்னாலே வந்து செல்லர்ஸ் வந்து ஓடி வந்துடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துடுங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டச் பண்ண உடனே வந்து பயங்கரமான ஒரு செல்லிங் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கூட வந்து இருக்கலாம், அல்லது வந்து ஏற்கனவே வந்து ப்ரைஸை உள்ளே போனவங்க எக்ஸிட் ஆகிற மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஒரு நல்ல மூவ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த 26,300 வந்து உடைச்சா மட்டும்தான் வந்து பயங்கரமான ஒரு மூவ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி வந்து மூவ் கிடச்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 27,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து மூவ் பண்ணுற இம்மிடியட்டாக நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இந்த 26,300 இருக்கு இல்லையா, அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா இந்த 27,000 அப்படிங்கிறது வந்து இம்மிடியட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு 700லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது வந்து இம்மிடியட்டாக வந்து கிடைக்கும். அதில் வந்து எந்தவித மாற்றமும் வந்து கிடையாது. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 26,300 400 வந்து ஃபஸ்ட் வந்து உடைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ரெகுலராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்ருக்கிறது தான். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து
நமக்கு இந்த சேனலோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து டச் வந்து பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து அடிச்சு விடுறாங்க. அதே மாதிரி எப்போல்லாம் வந்து இந்த சேனலோட சப்போர்ட்டை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு பையிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாலும் ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அதாவது ஃப்ரைடேவோட க்ளோசிங் இருக்குது இல்லையா, அந்த க்ளோசிங்கை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல இருக்குது, நியர்லி ஒரு 25,350 வந்து இருக்குது. ஸோ ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து சடனாக நமக்கு வந்து டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த 25,350 வந்து உடச்சாங்க அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகும், இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் கிட்ட வந்து மூவ் பண்ணுற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல அந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கேப் ஃபில் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,000 வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட்டு இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் இந்த ஃப்ரைடே லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 25,300 சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அதை உடச்சாங்க அப்படின்னா அகெயின் நம்ம வந்து ஒரு 25,000 நம்ம வந்து டச் வந்து பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு சேனலுக்குள்ளே வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு டவுன் சைட் மூவில் வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த சேனலை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு 2 நாள் வந்து நடக்கலாம். ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுத்து கிளம்புறாங்க அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து ஒரு 26,000 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்கே வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 நாள் வந்து இப்படி ஒரு மூவ், அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல, ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் ஆகுது மண்டே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். அப்போ இந்த வீக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வீக்காக வந்து இருக்குச்சு அப்படின்னா இது மாதிரி வந்து மூவ் ஆகும். ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு 26,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் மேக்ஸிமம் நான் வந்து சொல்கிறது. அதே மாதிரி இந்த வீக் வந்து பெருசாக வந்து மூவ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டவுன் ஒரு அப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது ஃப்ரைடேவோட க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி ஒரு 25,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் வந்து ஒரு 25,600 வரைக்கும் இப்படி வந்து மூவ் ஆகலாம். ஒரு சேனலில் வந்து நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த சேனலை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,450 400 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும், ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு வந்துட்டு ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,000 நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த 1 hour சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் 3 சினாரியோ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒன்று ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு வந்து மூவாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை விட்டு ப்ரைஸ் வந்து வெளியே வராது. பை சான்ஸ் இந்த சேனலை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம் தான். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட்லி வந்து இது வந்து 80 to 90% வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,900 26,000 அப்படிங்கிறது வந்து ஒரு இம்மீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நிஃப்டி 50 வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறத பற்றிலாம் வந்து யோசிக்க முடியும். அப்படியே நமக்கு வந்து போனாலும் இன்னும் ஒரு 350 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகும். அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிடைக்கணும். பை சான்ஸ் இந்த வீக் நமக்கு வந்து இந்த 25,900 26,000 வந்து உடைக்க முடியல அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் இங்கே மேலே வந்து போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கிடும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகும்.
அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த வீக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 25,900 26,000 மேக்ஸிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். அதே மாதிரி மினிமம் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,350 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். பை சான்ஸ் இந்த 25,380 வந்து உடச்சாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தராக 25,000 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த வீக். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.